Hey guys, what's up and welcome back to Divil. இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஸ்டாகிராம் டியூல் டோன் ஃபோட்டோ எடிட்டிங்கை நம்மளோட மொபைலில் அதுவும் பிக்சார்ட்டில் ரொம்ப வேற லெவலாக எடிட் பண்ணுறத பற்றி இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ முடிஞ்சிருக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணினா கூட உங்களுக்கு வீடியோ புரியாமல் போக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்சிருக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து நான் கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க கூட பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போட்டுங்க. நம்ம சேனலில் இப்போ உள்ள புது வீடியோ போடுறோமோ ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி போசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான சேனலில் ஃபாலோ பண்ண ஆசை இருந்தால் நம்ம சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆப்வியஸ்லி ஒரு லைக் ஒன்று போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணாதான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஹிட் த லைக் பட்டன். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது ப்ளூ கலர் சேஞ்ச் ஆகிறது நான் பார்க்கணும். எனக்காவது அந்த லைக் பட்டனை திரிக்க விட்டுருங்க. அண்ட் வித்தவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, உங்கள்கிட்ட பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட பிக்சார்ட் அப்ளிகேஷன் இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் கொடுத்துருக்கேன், நான் யூஸ் பண்ணுற ஆப்போட லிங்க்கே இருக்கும். ஸோ வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேக்ரவுண்ட் லிங்க்கும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டூல்ஸ் இது கிளிக் பண்ணுங்கள். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இது கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா டெம்புன்னு இருக்கும், டெம்பரேச்சர். ஸோ அதான் டெம்புன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். டெம்பரேச்சர் வந்து ஒரு -50க்கு செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுறேங்க. ஓகே சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஆட் ஃபோட்டோன்னு ஆப்ஷன் இருக்கும், ஆட் ஃபோட்டோ இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து ஒரு பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இன்ஸ்டாகிராம் பிஎன்ஜியை கொஞ்சமாக பெருசாக்கிட்டு கரெக்டாக வந்து டாப்பில் இந்த இடத்துல செட் பண்ணுங்கள். ஓகே சூப்பர். பக்காவாக செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ட்ரா இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கலர் கரெக்டாக வந்து இந்த இடத்துல பாருங்களேன், கலர். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஒயிட் கலரை பிக் பண்ணிட்டு டிக் பண்ணுறேங்க. ஓகே, இதில் கரெக்டாக வந்து 1 2 3 4 5 6 கரெக்டாக வந்து 6th ப்ரஷ்ஷை கிளிக் பண்ணிவிட்டு அகைன் அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் சைஸ் வந்து ஒரு 128 128 கரெக்டாக செட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஒப்பாசிட்டியை வந்து கம்மி பண்ணி ஒரு 15க்கு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேசிங்னு இருக்கும். ஸோ ஸ்பேசிங் வந்து ஒரு -2 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் ஸ்கேச்சர்னு இருக்கும், ஸ்கேச்சர். ஸோ ஸ்கேச்சரை வந்து ஒரு +100 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூம் எபிலிட்டின்னு இருக்கும், அது நேராக வந்து ஆஃபில் இருக்கும். ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஆன் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க லேயர் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. இதில் எம்டி லேயரை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த இன்ஸ்டாகிராமோட அவுட்லைன் ஒரு கோடு மாதிரி வரும் ரவுண்டாக. ஸோ அந்த கோடுக்கு மேலே கரெக்டாக நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் வந்து தப்பாக பண்ணிட்டீங்க, இந்த மாதிரி தப்பாக வந்துச்சுன்னா ஜஸ்ட் இங்கே அன்டூ பட்டன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து பேக் போயிடும். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் வேணுன்ற இடத்துல கரெக்டாக வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பாருங்களேன், உங்களுக்கு ஒப்பாசிட்டின்னு இருக்கும். ஸோ அது வந்து 100ல் இருக்கும், அதை கம்மி பண்ணி அரௌண்ட் ஒரு 37க்கு செட் பண்ணுறேன். ஓகே, அகைன் அந்த ப்ரஷ்ஷை கிளிக் பண்ணுங்கள். அகைன் அந்த 6th ப்ரஷ்ஷை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் ஒப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15ல் இருக்கும். ஸோ அதை வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணி ஒரு 2 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போது சேம் இப்போ நீங்கள் ஒரு லைன் மாதிரி வரைஞ்சிங்களே அந்த இது மேலே சேம் அதே மாதிரி அகைன் ஒரு லைன் வந்து சேம் அதே மாதிரி வந்து பெயிண்ட் பண்ணுங்கள். பக்காவாக வந்து பெயிண்ட் பண்ணுறேங்க. ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம். இங்கே டிஸ்கார்டுன்னு இருக்கும், ஸோ டிஸ்கார்டு கிளிக் பண்ணுறேங்க. ஓகே சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஆட் ஃபோட்டோ இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து ஒரு மாடல் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற மாடல் இமேஜ் பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி ஃபார்மெட்டில் 4Kல கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஒரு இமேஜ் எப்படி பிஎன்ஜி ஃபார்மெட்டில் 4Kல அதுவும் குவாலிட்டி கம்மியாகாமல் எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரியலனா கவலைப்படாதீங்க. அந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணி பாருங்கள். எப்படி ஒரு இமேஜ் பிஎன்ஜி ஃபார்மெட்டில் அதுவும் 4Kல அது குவாலிட்டி கம்மியாகாமல் எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் செப்பரேட் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க்கை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ இந்த ஃபோட்டோ நம்மளுக்கு வேணுன்ற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். ஓகே, பக்காவாக செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுறேங்க. ஓகே சூப்பர். அகைன் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
ஓகே, இந்த ஸ்மோக் பிஎன்ஜியை கரெக்டாக வந்து கொஞ்சமாக பெருசாக்கிடலாம். கரெக்டாக வந்து இந்த மாடல் இமேஜோட டவுன் சைடில் கரெக்டாக வந்து ரைட் இந்த இடத்துல வந்து செட் பண்ணுறங்க. கொஞ்சமாக பெருசாக்கிக்கலாம். ஓகே, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லேயர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டூப்ளிகேட் இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஃப்ளிப் ரொட்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஃப்ளிப் ரொட்டேட் இது கிளிக் பண்ணுங்கள். இதில் கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டில் இருந்து தேர்ட் 1 2 3 கரெக்டாக அந்த தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ரைட்டில் இருந்து லெஃப்ட்டில் சேஞ்ச் ஆகிடும். ஸோ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து சேம் இதே மாதிரி நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடு எப்படி செட் பண்ணிங்களோ சேம் அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடும் செட் பண்ணுறங்க. ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம். ஓகே சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ட்ரா இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ லைட்டாக இமேஜை வந்து அன்சூம் பண்ணிடலாம். ஓகே சூப்பர். நெக்ஸ்ட்டு மேலே இருக்க கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ரெட் கலர் வந்து பிக் பண்ணிங்க. ஓகே, இப்போ டிக் பண்ணிடுறேன். ஓகே சூப்பர். இப்போது ஃபஸ்ட்டு ப்ரஷ்ஷை கிளிக் பண்ணிவிட்டு இதில் சைஸ் வந்து ஒரு 100 செட் பண்ணுறேங்க. ஒப்பாசிட்டி 100 இருக்கட்டும். ஹார்ட்னஸை மட்டும் கம்மி பண்ணி ஒரு -1 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அந்த லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டு லேயரை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் இருக்கும், நார்மல் அது பக்கத்துலேயே பாருங்களேன் குட்டியாக ஒரு ஆரோ மார்க் இருக்கும், அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். இது லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஓவர்லே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஓவர்லே கீழே டவுனில் இந்த இடத்துல பாருங்களேன் தெரியுதா. ஸோ இதை கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, ஜஸ்ட் அந்த பர்சனுக்கு சைடில் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணுங்கள். ஒரு மாதிரி ரெட் கலரில் வந்து லைன் வரும். ஸோ இப்போ மேலே இருக்க அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். இதில் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், மேலே பாருங்களேன் இந்த இடத்துல ஒரு 3 டாட் இருக்கும் தெரியுதா. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம்னு சொல்லிட்டு இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். கரெக்டாக வந்து நான் செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணுங்கள். நல்லா ஜூம் பண்ணி கரெக்டாக அந்த இமேஜோட சைடில் பக்காவாக நான் செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணுங்கள். ஓகே, பக்காவாக செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிடலாம். ஓகே சூப்பர். அகைன் அந்த லேயர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்களேன் குட்டியாக ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், கரெக்டாக இந்த இடத்துல தெரியுதா. இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதில் எம்டி லேயர்னு இருக்கும், ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அகைன் அந்த கலர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து ப்ளூ கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஜஸ்ட் நான் அதே மாதிரி கோடு மட்டும் போட்டுடுறேன். ஓகே, அகைன் அந்த லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கீழே அந்த நார்மல்னு இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணி ஓவர்லேக்கு சேஞ்ச் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும், அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்மை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சேம் அந்த ரெட் கலருக்கு எப்படி பண்ணோமோ அதே மாதிரி பண்ணுங்கள். ஓகே, பக்காவாக செட் பண்ணி முடிச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுறேங்க. ஓகே சூப்பர். ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் பார்க்க இப்படி தான் இருக்கும். ஓகே சூப்பர். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்களேன் உங்களுக்கு லேயர் ஐக்கான் இருக்கும், அதுக்கு மேலே பாருங்களேன் 3 டாட் இருக்கும். ஜஸ்ட் அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். இதில் சேவ் இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், சேவ் இமேஜ் இதை கிளிக் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் உங்கள்கிட்ட லைட் ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட லைட் ரூம் அப்ளிகேஷன் இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணி பாருங்கள், லிங்க் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, லைட் ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிக்சார்ட்டில் ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணிங்களா, இப்போது அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துருங்க. ஓகே சூப்பர். இப்போ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோவில் எந்த செட்டிங்ஸும் பண்ணாதீங்க, எந்த சேஞ்சஸும் பண்ணாதீங்க. ஜஸ்ட் இங்கே ஒரு ப்ரீசெட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ப்ரீசெட் லிங்க்கு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணினா காப்பி த செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஹீலிங் மாஸ்கிங் ரெண்டுத்தையும் டிக் பண்ணிவிட்டு மேலே டிக் பண்ணுறங்க. ஓகே, செட்டிங்ஸ் வந்து காப்பி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் பிக்சால் எடிட் பண்ண ஃபோட்டோ எடுத்துங்க. இதில் மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் த செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுறங்க. பூம், இது பிஃபோர் த இமேஜ் கலர் கரெக்ஷன் பண்ணுறது மாதிரி இருந்த இமேஜ், இது கலர் கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற இமேஜ். அந்த ப்ளூ கலரை பாருங்களேன், இது பிஃபோர் கொஞ்சம் நார்மலாக டல்லாக இருந்தது, ஆஃப்டர் வந்து கொஞ்சம் டார்க்காக இமேஜ் பக்கம் லுக்காக இருக்குது. இப்போ நான் ஜூம் பண்ணுறேன், இமேஜ் பக்கம் எந்த குவாலிட்டியில் இருக்குன்னு பாருங்களேன். இது பிஃபோர் த இமேஜ் நார்மல் குவாலிட்டிலேருந்து ஹெச்டி குவாலிட்டி வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ப்ரீசெட் யூஸ் பண்ண சொன்னேன். ஓகே, ரொம்ப சூப்பராக அண்ட் வேறு லெவலான இன்ஸ்டாகிராம் டியூல் டோன் ஃபோட்டோ எடிட்டிங்க நம்மளோட மொபைல் எடிட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் ஒன் பண்ணுறேங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு அடுத்த வீடியோ போகிறது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஹிட் த லைக் பட்டன். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, நான் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க, கூட பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போட்டுருங்க. நம்ம சேனலில் இதே மாதிரி குவாலிட்டி வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் எனக்கு பர்சனலாக எங்கே ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வேணுன்றவங்க கிளிக் பண்ணி ஃபாலோ அப் பண்ணிங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். Until then, tada bye bye from SD.